எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. நான் எவர்கிரீன் குரூப்ஸோட சிஇஓவா இருக்கேன். 1,00,000 ரூபா லோன் கொடுக்க முடியாம லிவிங் திங்ஸ் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிலையில இருந்து இன்னைக்கு பல பேங்கர்ஸ் எங்க கம்பெனிக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்தது. அரசு பள்ளியில் தான் படித்தேன். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னோட அப்பா தவறிட்டார். நாங்கள் ரொம்ப மேல் லெவலும் இல்லாமல் கீழவும் இல்லாமல் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லெவலில் தான் என்னோட ஸ்கூல் லைஃப் இருந்தது. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நான் 9th படிக்கும்போது இந்த ட்ரை சைக்கிள் சொல்லுவாங்க. இப்போ அந்த ட்ரை சைக்கிள் ஓட்டுற பெண்களை நம்ம சிங்க பெண்கள்னு சொல்லி வீடியோ எடுத்து எல்லாம் போடுறோம். ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி சோடா ஃபேக்ட்ரி இருந்த எங்கள் வீட்டில் அந்த பாட்டிலை கையில் எடுத்து கொண்டு போய் கடைகளில் டெலிவரி பண்ணி நான் அந்த வீட்டோட நிர்வாகத்தை பார்த்து முதல்ல ஏர்ன் பண்ண மணி 60 rupees. அதுதான் என்னோட முதல் சம்பளமாக இருந்தது. 11ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளியில் ஒரு பில்டிங் டொனேட் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் ஒன்று கட்டி அதை பில்டிங்க்கு கொடுக்க ஃபங்க்ஷன் நடக்குது. அன்னைக்கு ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. அந்த பேச்சு போட்டியில் எங்கள் பள்ளி சார்பாக பங்கேற்க வேண்டிய மாணவி முதல் நாள் வர முடியலை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அன்னைக்கு அந்த தமிழம்மா என்னை கூப்பிட்டு என் கையில் அந்த பேப்பரை கொடுத்து, உன்னோட வாய்ஸ்க்கு நீ இதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நாளைக்கு பார்ட்டிசிபேஷன் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி என்னை முதல் மேடை, நான் 11ஆம் வகுப்பில் அந்த பேச்சு போட்டியில் நின்று பேசும்போது நான் அந்த போட்டியில் 2வது பரிசு வாங்கினேன். பேசும்போது எனக்கு ரொம்ப திக்கிடுச்சு, ஒரு மாதிரி பயந்துட்டேன். எங்கள் தமிழம்மா மைக் சரியில்லைன்னு சொல்லி கிட்ட வந்து, இருமா நீ வந்து முன்னாடி அமர்ந்திருக்கிற யாரையும் பார்க்காத, பின்னாடி இருக்க ஜன்னலை மட்டும் பார்த்து பேசு, அது போதும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட உரையை மறுபடியும் தொடங்கி நான் அதில் ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக வாங்கினேன். ஜெயா டிவியில் வானமே எல்லை இப்படி நிறைய ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சுட்டு நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணணும். +2 முடித்த உடனே எங்கள் வீட்டில் யாரும் பார்த்துக்க முடியாது, கல்லூரி படிப்புன்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் பச்சையப்பன் மகளிர் கல்லூரிக்கு விண்ணப்பம் போட்டிருந்தேன். என்னோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், நான் ஒரு அத்லெட்டிக்ஸ்க்காக கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் உயரம் கொள்ளமாக இருந்து என்னால் அந்த 100 meters ஓட முடியாது. ஸோ நான் எப்பவும் 5வது 6வது தான் ஓடி வருவேன். பலமுறை தோல்வி பட்டிருக்கேன், நிறைய பேர் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். அந்த அவமானங்கள் என்னை எப்படி யோசிக்க வச்சதுன்னா, நாம ஏன் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு விளையாட்டுல சேர்ந்து நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் கபடி சூஸ் பண்ணேன். ஸோ அது ஸ்கூல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். மாவட்ட அளவில் அந்த சர்டிஃபிகேட்லாம் என்க்ளோஸ் பண்ணி நான் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். காலேஜ் அட்மிஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கல்லூரியிலேருந்து வாட்ச்மேன் எங்களை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. தீபா யாருமா, நீ வந்து கல்லூரியில் உடற்கல்வி ஆசிரியர், உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எங்கள் வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து கிரவுண்டில் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த டைம் சிங்காரம் அண்ணான்னு ஒருத்தர் வந்து ஃபுட்பால் அவர் வந்து என்கிட்ட, என்ன நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க, இந்த டைமில் ப்ராக்டிஸ் இல்லாத டைமில் இங்கே என்ன பண்ணுறேன்னு, காலேஜில் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, போதும் படிப்புன்னு சொல்லிட்டாங்க. அவர் 1000 ரூபா எடுத்து கொடுத்து என்னோட முதல் வருட ஃபீஸ் வந்து 930 ரூபா. அவர் போட்ட விதை தான் நான் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நிற்கிறதுக்கு முதல் காரணம். அந்த 1000 ரூபா பணத்துக்கு அப்புறம் அவரோட புக் ஸ்டோரில் நான் டெய்லி ஒரு 1/2 an hour பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன், 150 ரூபா சம்பளத்தில். ஸோ காலையில் கிளம்பி கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட கடைக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் 3 kilometers சைக்கிளில் போயிட்டு, அங்கேருந்து எங்கள் கல்லூரி ஒரு 2.5 kilometer. பர் டே நான் 5 kilometers காலையிலையும் மாலையிலையும் ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் இயர் கோர்ஸை முடித்தேன். செகண்ட் இயரில் சென்னை மண்டலத்துக்கான ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடு கபடி டீம்லேயும் சீனியர் லெவலில் உமன்ஸ் டோர்னமெண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக எனக்கு ரோட்டரி கிளப் என்னோட செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபீஸை அடாப்ட் பண்ணாங்க. அந்த பீரியடுக்கு அப்புறம் நான் பிகாம் டிகிரி முடித்தேன். நான் ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட்,
ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த பீரியட்ல எங்க மேமே ஸ்ரீமதி மேம் என்ன நிறைய முறை கேட்டிருப்பாங்க, தீபா நீ மதில் மேல பூனையா இருக்க, நீ எந்த பக்கம் சாய்வனே தெரியல, நீ பாஸ் ஆகி இந்த டிகிரி வாங்கிட்டு வெளியே போவியா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்க. பச்சையப்பன் கல்லூரியில முதல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ண உமன் கேண்டிடேட்டும் நான் தான் இந்த பீரியட் ஆஃப் 1999ல. ஸோ அதுக்கப்புறம் என்னோட யூஜி பிகாம் பீரியட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு கல்லூரியில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணி, அந்த பாலிடெக்னிக் ஒர்க் எப்படி இருக்கும்னா 1800 சம்பளத்தில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பீரியடில் அதில் வந்த ஏர்னிங்ஸில் கொஞ்சம் சேவ் பண்ணி அகெயின் என்னோட ஸ்டடியை நான் கண்டினியூ பண்ணேன். பிபிஎட் படித்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மெரிட் சீட்டில். அதுக்கப்புறம் என்ஐஎஸ் கோர்ஸ் குஜராத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் மீனாட்சி இன்ஜினியரிங் கல்லூரியில் உதவி உடற்கல்வி ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தேன். சேர்ந்துட்டு அங்கேயே ஒரு பார்ட் டைம் என்னோட சேலரியிலேருந்து எடுத்து 6000 ரூபா சம்பளத்தில் ஒரு அமௌண்ட்டை எடுத்து நான் எம்பிஏ பார்ட் டைம் படித்தேன். ஸோ இப்படி என்னோட படிப்பை நான் எங்கேயுமே பிரேக் பண்ணலை. ஏன்னா படிப்புன்றது நம்மளோட ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒரு வீட்டிற்கான வாசக்கால் எந்த அளவுக்கு பெருசாகவும் அழகாகவும் இருக்கோ அது போல தான் நம்ம லைஃப் இருக்கோன்றதுக்கு நான் ஸ்டடீஸை எங்கேயுமே பிரேக் பண்ணல. ஆனால் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல என்னோட லைஃப் சேஞ்சர்னா அது என்னோட ஸ்டூடெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கும் எனக்கு டீச்சர்ஸ் டேக்கு ஆஃப்டர் 20 years ஐ ரிசீவ்டு ஒரு 5 பேர்கிட்ட இருந்துனாச்சும் நான் ஒரு டீச்சர்ஸ் டே ஹாப்பி டீச்சர்ஸ் டே விஷஸை நான் வாங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் அந்த ஃபீல்டை விட்டு 5 வருஷம் ஆகுது. ஸோ அந்த வகையில் எனக்கு எப்போவுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அந்த இடத்துல என்னோட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாருன்னா, பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஹரிச்சரன்ற ஸ்டூடெண்ட் வெளியே போகிறாரு பாஸ்ட் அவுட் ஆகி. அந்த ஸ்டூடெண்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க்கிங் ஜாயின் பண்ணுறாரு. நான் கல்லூரியிலேருந்து இந்த பிரச்சனையால் வெளியே வந்துட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிரபல ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். அந்த டைமில் என்னோட ஸ்டூடெண்ட் கால் பண்ணி, மேடம் எங்கள் கம்பெனியில் ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் வேக்கண்ட் இருக்கு, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா? சரின்னு முடிவெடுத்து நான் அந்த பர்ச்சேஸ் மேனேஜர் வேலைக்கு அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இன்டர்வியூக்கு போகிறேன். ஆக்சுவலி எனக்கு அதில் எதுவுமே 0% ஆஃப் நாலேஜ். அவங்க ஒரு பேமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஒரு இமிடியட்லி வித்தின் 1 yearல மெட்டர்னிட்டி லீவ் அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அதனால் தே ஆர் கிவிங் த ஹாட் டாஸ்க். இவங்க வெளியே போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கலின்னு நினச்சி அவங்க எனக்கு கம்பெனியில் பேமெண்ட் பெண்டிங் லிஸ்ட்டை கொடுத்து ஒரு கம்பெனியில் போயிட்டு பேசிட்டு அந்த பேமெண்ட்டை கலெக்ட் பண்ண சொன்னாங்க. அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஹூண்டாய் ஆட்டோனேட்ன்ற கம்பெனியில் மிஸ்டர் ரோ ஒருத்தரை பார்க்கறதுக்காக போகிறேன். அதுதான் நான் முதல்ல சந்திக்கிற ஒரு ஃபாரினரும் கூட. ஸோ அந்த கொரியனை பார்க்க போகிறதுக்கு நாள் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. சேரில் உட்காந்துக்கிட்டு ஆய் சொல்லணுமா, குட் மார்னிங் சொல்லணுமா, குட் ஆஃப்டர்நூன் சொல்லணுமா, இல்லை கொரியன் ஸ்டைலில் வணக்கம் சொல்லணுமா? ஏன்னா ஆல்ரெடி அந்த கம்பெனி ப்ராப்ளத்தினால தான் பேமெண்ட் அவங்க கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்காத பேமெண்ட்டை நம்ம எப்படி அவங்கக்கிட்டேருந்து வாங்கிறது? நம்ம போய் பேசக்குள்ள அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களா, பேசாமல் வெளியே போன்னு சொல்லிடுவாங்களா? இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள. ஆனாலும் எனக்கு ரூம்குள்ளே ஒரு சேரில் அவர் உட்காந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே இமேஜின் பண்ணி நான் நிறைய ஒர்க் பண்ணேன். போகிற வரைக்கும் எனக்கு பயங்கர இந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற அந்த ஃபீல், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி நம்ம என்னதான் போல்டாக வெளியே காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியர் டென்ஷன் எல்லாருக்கும் இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு அவரை மீட் பண்ண உடனே நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு 10 days டைம் கொடுங்க, அந்த டைம்குள்ளே நான் மேக்ஸிமம் சரி பண்ணி கொடுப்பேன். ஸோ ஒரு கருணை அடிப்படையில் என்னோட ப்ரெக்னன்சி அந்த டைம்ன்றதுனால என்னை பார்த்து அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. ஓகே 10 days டைம் கொடுத்தாரு. நல்ல மழை டைமு. அந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்னோடய வாய்ஸோட டோன் இதுக்கு முன்னாடி நான் ஹேண்டில் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோன்றது தெரியும். அதே மாதிரி நான் என்னோடய மெக்கானிக்கல் டீம் கிட்ட இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது, நேற்று இந்த அம்மா நம்மக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க, நாம் எதுக்கு இவங்களுக்கு பதில் சொல்லணும், இவங்களுக்கு ஏன் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கல் டீமில் யாருமே வேலைக்கு வரல. அந்த சூழ்நிலையில் தான் நான் வெளியே இருந்து சின்ன சின்ன எலக்ட்ரிஷியன், பிளம்பர்,
சிவில் ஒர்க் பண்ணுற மேஷன் இவங்களெல்லாம் மேஸ்திரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த ஒர்க்கை நின்று மழையில் கூட வச்சு நான் அந்த ஒர்க்கை அவங்கள முடிக்க சொன்னேன். ஸோ முடித்த உடனே அந்த டைம் தீபாவளி பீரியட் வேறு, எனக்கு ஸ்வீட் பாக்ஸோட பெண்டிங் 7 lakhs-ஐயும் சேர்த்து அந்த கொரியன் என்கிட்ட கொடுத்தப்ப தான் எனக்கு தோணுச்சு, இந்த இடத்துல நமக்கு எல்லா வேலையும் தெரியலனாலும் பரவாயில்ல, வேலை தெரிஞ்சவங்கள வச்சு வேலை வாங்குற கெப்பாசிட்டி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் அடுத்த லெவலுக்கு வர முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அந்த இடத்துல தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃபீஸில் அந்த செக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணேன். அவங்க எனக்கு இன்சென்டிவ் கொடுத்தாங்க. ஸோ ஆஃப்டர் மை டெலிவரி எனக்கு ஒரு டிவிஎஸ் 50 வாங்க கூட என் கையில் காசு கிடையாது. பிகாஸ் அப்போ என்னோட சேலரி வெறும் 12,000 rupees. செகண்ட் ஹேண்டில் ஒரு டிவிஎஸ் 50 வாங்குறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். 10,000 rupees கேட்டாங்க. பட் அந்த பீரியடில் என்னால் ஒரு 10,000 ரூபா ரெடி பண்ண முடியலை. ஸோ நான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஓரமாக இருந்த ஒரு டிவிஎஸ் 50-ஐ கேட்டு ஒரு 2,000 rupees-க்கு அதை ரெடி பண்ணி டெய்லி நிற்பேன் ஆஃபீஸ் வாசலில். யாராக வருவாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க, நானும் கேட்பேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து இன்றைக்கி நான் என்னோட நிறுவனத்தில் என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு 8 பைக் வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ஐ லவ் மை செல்ஃப் மோர் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இந்த இடத்துல நம்ம ஏதோ சாதிச்சிருக்கோன்னு இதை கம்பேர் பண்ணி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி அந்த டிவிஎஸ் 50 வாங்க முடியாமல் இருந்ததுக்கப்புறம் எங்கள் எம்டி கொடுத்த நெக்ஸ்ட்டு டாஸ்க் பார்த்தீங்கன்னா 36 லட்சம் ரூபா பெண்டிங் பேமெண்ட் இருக்குது, இந்த பேமெண்ட்டையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டைம் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குப்தா கார்மெண்ட்ஸோட குப்தா சாரை மீட் பண்ணுறப்பவும் சரி, மோர் கொரியன் கம்பெனியில் பெண்டிங் இருந்தது. ஒரு கம்பெனிக்கும் நான் போகும்போது அவங்கக்கிட்ட டைம் கேட்டு அந்த டாஸ்க்கை முடித்து ஆல்மோஸ்ட் 26 லட்சம் ரூபா நான் கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்தேன். ஏன்னா நம்மளால் முடியாதுன்னுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வர எனக்கு மனசு வரலை. ஏன்னா எந்த இடத்துலையும் நான் அசிங்கப்பட்டு என்னால் முடியாது அப்படின்னு வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதனால் அந்த இடத்துல அவங்க என்னை நிறைய அப்ரோச் பண்ணாங்க. ஓகே, உங்களுக்கு நான் சேலரி 3 times இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்சென்டிவ் கொடுக்குறேன், நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஐ வில் ப்ரொமோட்டட் டு த மேனேஜர் லெவல் இப்படின்னு நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க. பட் நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து மிஸ்டர் குப்தா சாரை மீட் பண்ணியிருந்தேன். அவர் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாரு, நீ என்னோட நிறுவனத்தில் ஒரு வேலைக்கு வந்துருமான்னு சொல்லி ஆஃபர் பண்ணியிருந்தார். ஸோ நான் அந்த வேலைக்கும் போகலை, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் யோசிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு 10க்கு 10 ரூம் தான் எங்களோட வீடு. அந்த வீட்டில் எப்படி சாப்பிட்றது, எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது, கை குழந்தை இருக்குது, இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அந்த பீரியடை கடந்தோம். அந்த டைமில் குப்தா சாரோட ஆஃபரையும், ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருந்தது, போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் எனக்கு இல்லை, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆளும் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், ஒரு கொரியன் மிஸ்டர் கிம்னு ஒருத்தர், அவர் எனக்கு அந்த டைமில் கால் பண்ணி ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த கம்பெனியிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் சார், நவ் ஐ எம் இன் ஹோம், ஸோ நான் ஒர்க் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், இல்லை எனக்கு நீ வந்து ஆஃபீஸில் நாளைக்கு 11 o'clock மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஸோ நான் பண்ணலைன்றதை போய் சொல்லிட்டு வரணுன்றதுக்காக தான் 11 o'clock நான் அவரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். போயிருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 80,000 rupees-க்கு எனக்கு செக் போட்டு கொடுத்து, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரிலேட்டட் ஒர்க்ஸ் அது, ஸோ அந்த எமிஷன் சிஸ்டம் ஒர்க்கை நீ டிசைன் பண்ணி எனக்கு ட்ராயிங் போட்டு ஒர்க்கை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தார். ஸோ அதுக்காக நான் அவரோட ஆஃபீஸில் இருந்து அந்த செக்கை வாங்கிட்டு திரும்பி வந்தேன். எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை, ஏதோ ஒரு விதை நம்மளோட வாழ்க்கையில் விழுந்திருக்கு, ஸோ இதை பிடிச்சி நம்ம மேலே போகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல என்னோட கேரியரை நான் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட 50,000 rupees-க்கு நான் அவருக்கு ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அந்த 30,000 rupees அகெயின் நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னது, யூ ஸ்டார்ட் தீபா ஒன் நியூ கம்பெனி, ஸோ இதிலேருந்து நீ வேட் எடு, சர்வீஸ் டாக்ஸ் எடு, ஸோ இதிலேருந்து நான் உனக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட் இயர் என்னோட
டேர்ன் ஓவர் ஒரு 32 லட்சம் ரூபாய்க்கு நான் டேர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிச்சேன். 0% இன்வெஸ்ட்மெண்ட். அவர் கொடுத்த 30,000 ரூபாயில தான் நான் வேட் எடுத்திருக்கேன், சர்வீஸ் டாக்ஸ் எடுத்திருக்கேன். எவர் கிரீன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ்ன்ற ஒரு கம்பெனியை 2008ல நான் ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது அதோட பேஸோ மார்க்கெட்டிங்கோ பர்ச்சேஸ் எதுவுமே கிடையாது. அக்கௌண்ட்ஸ் மேனேஜரும் நானே, டைப் பண்றதும் நானே, எங்க ஆஃபீஸ்க்கு யாருன்னா வந்தா கதவு திறக்கிறதும் நானே. ஸோ ஆஃபீஸ் கூட எதுவுமே கிடையாது. என்னோட வீட்டில் நான் வச்சிருந்த ஒரே ஒரு பழைய சிஸ்டம்ல இருந்து தான், ப்ளஸ் பல ப்ரௌசிங் சென்டர் போய் தான் நான் பல கம்பெனிங்களுக்கு ஆஃபரே அனுப்புவேன். ஸோ இப்படிலாம் தான் என்னோட கேரியர் 2008ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சில கொரியன் கம்பெனிங்களில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொரியன் பீப்புளோட ஸ்டைல், அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், அவங்களோட டெடிகேஷன், அதை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். இந்த நேரத்துல நான் பல இடங்கள்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி, யூ ஆர் த இன்ஜினியர், நீ ப்ரொஃபஷனலி யூ ஆர் ஏ குவாலிஃபைடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடங்கள்லாம் நான் குவாலிஃபைடான்றது எனக்கு தேவையில்லை. ஆனா குவாலிஃபைடு பர்சனை வச்சு குவாலிட்டியான ஒர்க்கை என்னால கொடுக்க முடியும்ன்றத நான் பிலீவ் பண்ணியிருந்தேன். அதை வச்சு மட்டும்தான் என்னால இந்த சக்சஸ்குள்ள வர முடிஞ்சது. அந்த இடத்துல நான் யோசிச்ச சில விஷயங்கள், நம்மளால சிவில் இன்ஜினியரிங், டிராயிங்ஸ் அண்ட் சைட் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் பயோடெக் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது ரிலேட்டடான ஒர்க்ஸ் தான் எனக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டே இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் பண்றதுக்கு அவங்கள ஃபுல் டைம் என்னால் ஹயர் பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் ஒரே ஒரு ஸ்டாஃபா தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்போ இத்தனை பேரை நான் எங்க போறதுன்னா, அந்தந்த பல கம்பெனிகளில் வேலை செய்யறவங்க அவங்க கிட்ட பார்ட் டைமா நான் அந்த சர்வீஸை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங்ல அவங்க ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ஒரு டிராயிங் தேவைன்னா நான் ஆஃப்டர் 6 o'clock ஒரு ஆஃபீஸ் வாசல்ல போய் நின்று அவங்க கிட்ட எனக்கு இந்த டிராயிங்கை இந்த மாடல்ல போட்டு கொடுங்க, ஏன்னா கிளையண்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை கேட்டு நான் அந்த மாதிரி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இப்போ ஹியூமன் வேஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியில வருது. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை பேஸா எடுத்தேன். அதுல வர வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இப்போ மேனுவல் வேஸ்ட், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதுல இருந்து வர ஆயில் வேஸ்ட்டை எப்படி ரீஜென்ரேட் பண்றது அப்படின்ற ஒர்க்குக்காக நான் போயிருந்தேன். நிறைய கொரியன் கம்பெனிங்களை நான் அப்ரோச் பண்ணுவேன். பல டைம் நான் ஒரு கம்பெனியை கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் தொடர்ந்து கால் பண்றேன். சார் உங்க கம்பெனில ஏதாவது சின்ன ஒர்க் இருக்குமா. பட் அந்த கம்பெனியோட ஜிஎம் ஒரு கட்டத்துல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, இல்லை இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்கன்ற அளவுக்கு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணேன், எடுத்து சரி ஓகே, ஒரு கம்பெனில செப்டி டேங்க்குள்ள இருக்க சப்மர்ஜிபிள் மோட்டரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்க அந்த மோட்டரை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த ஒர்க்கோட காஸ்ட் என்னன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. டக்குன்னு என்னோட 2 பிளம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி, லோக்கல்ல இருந்த பீப்புள் அரேஞ்ச் பண்ணி அந்த சப்மர்ஜிபிள் மோட்டரை வெளியே எடுத்து வாஷ் பண்ணி அதை நாங்க கிளியரன்ஸ்க்கு கொடுத்து எடுத்து நான் பண்ண ஒர்க்கு ஆக்சுவலா 8,500 ரூபா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த கம்பெனில ஸ்டில் 15 வருஷமா அந்த கம்பெனில இருந்து என்னோட கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன் வேல்யூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆனது அந்த செப்டி டேங்க்ல இருந்து ஒரு சின்ன பம்பை எடுத்து ஒர்க் பண்ணதுல தான் ஆரம்பிச்சது. அன்னைக்கு நான் வந்து செப்டி டேங்க் கிளியரிங் ஒர்க்கை நான் பண்ண முடியாதுன்னு நான் யோசிச்சு இருந்தாலோ, இல்ல அவங்க ஒரு லேடி எப்படி இந்த வேலையை செய்வாங்கன்னு நினைச்சிருந்தாங்கனாலோ இந்த இடத்துல நான் ரீச் ஆகி இருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான கான்ஃபிடென்ஸை நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஒரு இடத்துலையும். ஸோ பைக்ல இருந்து ஒரு ஓன் பைக் வாங்கணும், கார் வாங்கணும். அடுத்து என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு ரேபிட் க்ரோத். இப்போ படத்துல வந்த மாதிரி ஒரு பாட்டுல பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு 2 இயர்ஸ்ல எங்களோட டோட்டல் லைஃப் ஸ்டைல், லைஃப் சைக்கிள் சேஞ்ச் ஆன பீரியடுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல ரொம்ப பிஸியா நாங்க 2008ல இருந்து 11 வரைக்கும் சின்ன ஒர்க் எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கெல்லாம் இக்னோர் பண்ணாம, தெரியாதுன்னு சொல்லாம, முடியாதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம அதெல்லாம் எடுத்து இட் இஸ் ஆல் அவர் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு சின்ன ஒர்க்கை கூட நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு நீங்க இந்த பாத்ரூமை கிளியர் பண்ணி கொடுக்கணும், அதுல டைல் உடைஞ்சிருக்கு, மாத்தி கொடுப்பீங்களான்னு கேட்டா தெரியாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஓகே ஐ வில் டூ
அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அதில் யார் ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள எடுத்து அந்த வேலையை செய்ய வச்சு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். இப்படி தான் இண்டஸ்ட்ரி சைடில் எங்களுக்கான ஃபவுண்டேஷனை 2008 இருந்து 2011 வரைக்கும் நாங்கள் போட ஆரம்பித்தோம். ஸோ ஒரு கம்பெனியும் கொரியன் கம்பெனிக்கும் நாங்கள் எங்களுக்கு இப்போ 70% கொரியன் கிளைண்ட்ஸ், ஜாப்பனீஸ், ஜெர்மன்ஸ், ஸோ எல்லா கம்பெனியோடவும் இந்தியன் கிளைண்ட்ஸ், ஸோ எல்லாரோடவும் நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு பேஸாக அமைஞ்சது அந்த 2008 இருந்து 2011 வரைக்கும். நாங்கள் இதெல்லாம் தான் பண்ணணும்னு டிசைன் பண்ணாமல், ஃப்ரேம் பண்ணாமல், இதை மட்டும்தான் செய்வோன்றத ப்ரொஜெக்ட் பண்ணாமல், எந்த ஒர்க்கு கிடைச்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மீட்டிங்கில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ என்ன ஒரு ஜிஎம் கொஷின் பண்ணுறாரு. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ், எம்டி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்களை பர்சனலாக என்னை கொஷின் பண்ணுறாரு. நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஏ குவாலிஃபைடு. ஓகே சார், பர்சனல் அட்டாக்ஸ் எனக்கு நிறைய வருது. நீ என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவ? உங்களை கிட்ட இருந்து நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஹவு யூ ஆர் ப்ரொடியூஸ் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்? எப்படி பண்ணுவீங்க? நாங்கள் கொடுக்குற ப்ராஜெக்டை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுவீங்கன்ற மாதிரி டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ சிம்பிளி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்து நான் ஒரே ஒரு விஷயத்த தான் அவர்கிட்ட கன்வே பண்ணேன். இந்த வாட்டர் பாட்டிலை இங்கேருந்து தூக்கி இங்கே சர்வீஸ் ஒர்க்கு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இதை நான் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து பேமெண்ட் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னேன். தட்டு இன்ஸ்பைரிங்காக இருந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த கொரியன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கொரியா போயிட்டு கூட எனக்கு நிறைய நியூ கிளையண்ட்ஸ். ஏன்னா எங்களுக்கு இன்னொரு பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னா, பிளான்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரன்னிங்ல இருக்க சொல்ல நாங்க உள்ள இருக்க மாட்டோம். எங்களுக்கு கம்பெனியோட ஃபவுண்டேஷன் டைம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் தான் நாங்க உள்ள இருப்போம். அப்போ வர கொரியன் பர்சனோ, அப்போ வர ப்ராஜெக்ட் டைரக்டரோ, அப்போ வர டைரக்டர்ஸோ சேஞ்ச் ஆயிடுவாங்க. எவ்ரி டைம் அவங்க 6 months இல்லை 7 months இல்லை 1 yearல அவங்க இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா அப்படி போன எல்லாருமே எவர் கிரீன் தீபா அப்படின்ற ஒரு நேமை இந்த மார்க்கெட்ல எல்லார்கிட்டையும் சொல்லி ரெஃபர் பண்ணது. தட் இஸ் அவர் சீக்ரெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. ஸோ எங்களோட ஹார்ட் ஒர்க் எதை நோக்கி இருக்கோம்னா, எங்களை ப்ரூஃப் பண்ணோன்றதுல தான் இருக்குமே தவிர மணி ஓரியன்டா இருக்கவே இருக்காது. ஸோ அதனால நாங்க எப்பவுமே பிஸியா இருக்கணும்ன்ற மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டோம். மணியை நோக்கி இல்லாம ப்ராஜெக்டை கொண்டு போனோம் அடுத்த லெவலுக்கு அப்படின்ற மாதிரியே நாங்க மூவ் பண்ணதுனால எங்களால சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் இந்த பிசினஸை ரன் பண்ண முடியுது. 2011 நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு கம்பெனியில அதோட எம்டி எனக்கு ஒரு ஆஃபர் பண்றாங்க. இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைசனிங் ரிலேட்டட் ஒர்க்கை பண்றதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. ஸோ எனக்கு வந்து நீ உங்கள் கம்பெனி நேமில் எடுத்து நீங்கள் சப் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஃபரை எடுத்து அதில் யார் குவாலிஃபைடாக இருக்காங்கன்னு தேடி நான் ஒருத்தர்கிட்ட அந்த ஒர்க்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். பட் அவர் கொடுக்குற பதிலும் என்னால் கரெக்டாக கிளைண்ட்டுக்கிட்ட என்னால் ப்ரொசீட் பண்ண முடியல. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களே இறங்கி ஒரு ஆஃபீஸ்க்கும் போய் ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து அதை ஃபில் பண்ணி கொடுக்கறதுலேருந்து, அதோட ஸ்டாச்சுட்டரி ஃபீஸில் இருந்து, அவங்களோட ப்ரொசீஜர்ஸ்லேருந்து, பேசிக்கில் இருந்து நாங்கள் ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். அந்த டைம் அது சம்மந்தமாக ஒரு 4 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் ஒரு டீம் ஆக்கி 2011 13 வரைக்கும் லைசனிங் ரிலேட்டட் ஒர்க். இப்போது இந்தியாவோட என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி ஆக்டில், இண்டஸ்ட்ரியல் அப்ரூவலில், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில், டிடிசிபியில், சிஎம்டிஏல, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டோட நாலேஜையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை பற்றின ஃபீட்பேக்கை கொடுக்க ஆரம்பித்தோம். இனிஷியலாக கொரியாவிலேருந்தோ இல்லை வெளிநாடுகள்லேருந்தோ ஒரு நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நான் உள்ளே உட்காந்து அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் கொடுப்பேன். அவங்களுக்கு இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹவு டு மேக் த ட்ராயிங்ஸ், ஹவு டு ப்ரொசீஜர்ஸ், அவங்களோட மேனுஃபேக்சரிங் எது சம்மந்தமாக இருக்குது, ஸோ அது பற்றின எல்லா நாலேஜும் நான் அக்வயர் பண்ணிப்பேன். ஸோ நான் ஒரு நாளும் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை ஸ்லோ டவுனே பண்ண முடியாது. ஒரு டைமும் நான் படிக்கணும்.
அது சம்மந்தமான நாலேஜை அப்டேட் பண்ணிக்கணும், கரண்ட்டில் இருக்கணுன்றத ரொம்ப ஆர்வமாக அது சம்மந்தமாக ஓட ஆரம்பித்தேன். ஸோ எங்களோட நிறுவனமாக எவர்கிரீன் டெக்னாலஜி 2011 ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் 2014 வரைக்கும் எவர்கிரீன் இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் எவர்கிரீன் டெக்னாலஜியும் 2 கம்பெனியாக இருந்தது. 2014 நாங்கள் ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டடாக, ஏன் அந்த ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டடாக ரோலர் கன்வயர்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் இருந்து நீட் ஸ்கீம் மூலயமா லோன் எடுத்தோம். அது கைட் பண்ணி அந்த மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா என்னை கேட்ட முதல் கொஷின், ஈவனாக லோன் எடுக்க சொல்ல, ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா, உங்கள் ஹஸ்பண்ட், ஏன்னா எல்லாருமே ஃபீமேல் லோன் எடுக்கிறாங்கன்னா அது சார்ந்து பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரி அவங்களோட தாட். ஆனால் அப்படி இல்லை. நான் சொன்னேன், ஐ எம் த ப்ரிப்பரேட்டர், ஐ எம் ரன்னிங் த பிஸ்னஸ், ஸோ வாட் ஆர் த டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுத்தப்போ தே ஆர் சாங்ஷன் த லோன். அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களை நீட்ஸ் லோன் கட்டினதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ்க்கு ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் சம்மந்தமாகவும் நிறைய இடங்களில் போய் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. எக்ஸ்பெஷலி நிறைய பேருக்கு பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் பண்ணோன்றதை நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அது ஒரு பக்கம் சர்வீஸ் ரிலேட்டடாக போயிட்டே இருந்தது. ஸோ 2014 எங்களோட இன்னொரு நிறுவனம் தொடங்கப்பட்டது. இப்படி ஃபேப்ரிகேஷன் மல்டி டாஸ்க்கை வச்சுட்டு மல்டிபிள் பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ மானிட்டரிங்கோ என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையோ நான் எப்போவுமே அதை டாலரன்ஸ் பண்ணிக்கல. ஃபினான்ஸ் ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், எப்போவுமே அதில் என்னோட கண்ட்ரோலை எங்கேயுமே நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அது மட்டும்தான் ஒரு ஹார்ட் போல் நம்மளோட பிஸ்னஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம தடுமாற்றமோ தடுக்கி விழவோ கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அந்த இடத்துக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் 2020, 25 இப்போ வரைக்கும் 16 வருஷமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்பெஷலி கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா, கோவிட் எல்லாரோட பிஸ்னஸையும் முடக்கிடுச்சு. ஆனால் கோவிட் டைமில் நான் ஒரு பிஸ்னஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா, ஆக்சுவலி அந்த கோவிட் பீரியடில் அதர் இன்டர் ஸ்டேட்லேருந்து வர மைக்ரேண்ட் ஒர்க்கரோட லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெளி மாநிலங்கள்ல இருந்து நம்ம ஊரில் வேலை பார்க்க வர லேபர்ஸோட லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த டைமில் சப்போர்ட் தேவைப்பட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்களுக்கு நான் பக்கத்தில் கிராமத்தில் இருந்து விழுப்புரம், திருச்சி, கும்பகோணம் இப்படிலாம் ஊருங்களுக்கு ஆட்களை அமைச்சு விட்டு அங்கே இருக்கிற ஆட்களை சேஃப்டியாக கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து சிவில் மேன் பவரை கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ கோவிடில் 2020 நாங்கள் ஒரு கம்பெனியை ஆரம்பித்தோம், மொழி இன்ஜினியரிங் சொல்லிட்டு. அந்த எம்ஐ இன்ஜினியரிங் நேமில் அகெயின் அந்த மேன் பவர் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அந்த மேன் பவர் கம்பெனியில் கிட்டத்தட்ட 280 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேன் பவர் இதுவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டேர்ன் ஆனது கோவிட் பீரியடில் தான். ஸோ கோவிட் டைம்லேயும் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மீன் டைமில் நான் என்னோட ப்ராஃபிட்லேயோ ஏர்னிங்ஸில் இருந்தோ எங்களோட சர்வீஸுன்றது ஒரு சைடில் போயிட்டே இருந்தது. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவில் யாருமே வெளியே வராத அந்த பீரியடில் நான் ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரேன். ஒரு நாள் லாக்டவுன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த 1 டே லாக்டவுன் டைமில் நான் உள்ளே போயிட்டு கோவிலேருந்து வெளியே வர சொல்ல வெளியே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக நான் பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேன். அப்படி கொடுக்குறப்ப அவர்கிட்ட நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், தெரியலம்மா என்ன பண்ண போகிறோன்னு. சரி, ஒரு நாள் லாக்டவுன் தானே அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு என்னோட குழந்தைங்களுக்கு சிலம்பம் சொல்லி கொடுக்குற மாஸ்டர் சௌந்தர்யான்னு அவகிட்ட சொல்கிறேன். அவங்களும் ஒரு டிஃபன் கடை தான் வச்சுருக்காங்க தள்ளுவண்டியில். ஸோ அவங்க தே ஆர் வெரி ஸ்ட்ரகிள் அந்த கோவிடில். ஸோ அந்த ஒரு நாள் நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்டு சமைச்சு கொடுக்க முடியுமா? ஸோ பஸ் ஸ்டாண்டில், கோவிலில், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த ஃபுட்டை சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ 200 பேக்கெட் ரெடி பண்ணி அந்த 1 டே லாக்டவுனுக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் லாக்டவுன் 1 டே 1 வீக் ஆச்சு. அப்புறம் 21 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 55 நாள் இந்த சர்வீஸை
கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ்ல நான் 200 பேருக்கு டெய்லியும் அவங்க சாப்பாடை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட ஏர்னிங்ஸுன்றப்ப நம்மளால் இந்த உதவிகளை செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியை கடவுள் கொடுத்துருக்கப்ப, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கான இன்புட் நமக்கு வரும்ன்றத நான் ஃபிசிக்கலி மென்டலி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ வாஸ் அஃபெக்டட் வித் கோவிட் செகண்ட் வேவ்ல 70% எனக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆச்சு. பட் ஆனால் காட் கிரேஸ், எங்களோட சர்வீஸ், மற்றவங்களோட ப்ரேயர்ஸ், நான் அப்படியே பேக் அவுட் ஆகிட்டு வெளியே வந்து நின்னோன்றதை நிறைய பேரால் பிலீவ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஆர்ஐபி மெசேஜ் போட்டிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க. அந்த டைமில் நாங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணதில் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் கோவிடில் இறந்துட்டாங்க. ஒன்று அவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு காட் ஒரு லைஃப் கொடுத்தாருன்னா, அந்த ஒரு இடத்துல எனக்கு வந்த யோசனை, இந்த சர்வீஸை நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற தான தர்மங்கள் நம்மளை காக்கும்ன்றதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கோவிட்ல இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து யோசித்த விஷயம், லைஃப்பில் நம்ம நிறைய இன்னும் ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுன்ற மாதிரியான தாட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்களை சிலர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. கோவிட் டைமில் ஃபர்ஸ்ட் வேவில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க, ஸோ நிறைய ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருந்தோம், ரைஸ் பேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதே வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்படி செலக்ட் பண்ணது தான் திருவள்ளூரை சுற்றி இருக்கிற ஒரு 30 பிளைண்டோட ஃபேமிலியை நான் மீட் பண்ணியிருந்தேன். அந்த 2020-21 என்னை இன்னும் அடுத்த லெவலுக்கு மாற்றினவங்க, என்னோட மோட்டிவேட்டர் ஆனவங்க, என் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுத்தவங்கன்னா அவங்கள சொல்லலாம். எந்த சூழ்நிலையும் நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் கண்ணு இல்லைனாலும் அவர்களோட கான்ஃபிடென்ட் லெவல் என்னை அடுத்த லெவலுக்கு பூஸ்டப் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அவங்களுக்கான தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பூர்த்தி பண்ண ஆரம்பித்தேன். ட்ரெயினில் பெண் வைக்கிறவங்களுக்கு அந்த கோவிடுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண, அவங்களுக்கு எல்லாம் தேவையான மூலப்பொருளை நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 1 மாதம் விட்டு 1 மாதம்ன்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸ் அவங்களுக்கான ரைஸு, ப்ரொவிஷன்ஸ், அவங்க பசங்களுக்கான எஜுகேஷன் செலவு, அவங்களுக்கான நோட், எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ண ஆரம்பித்தோம். அவங்கக்கிட்ட அவங்களோட பசங்க நல்லா படித்து அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுல ஆர்வம் காட்டினேன். அவங்க மேலே எனக்கு பரிதாபம் வரல. ஆக்சுவலாக அவங்களோட மென்டல் ஹெல்த்தை நான் எடுத்துக்கணும்னு நினச்சேன். அவங்க என்ன அந்த கையை தடவி அவர்களை நம்மளை தொட்டு பார்க்கும்போது அதில் அவங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை விட 2 மடங்கா நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லணும்னா அந்த போதைக்கு நான் அடிமையாயிட்டேன் சொல்லலாம். அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக நான் ஓட ஆரம்பித்தேன். என்னோட கம்பெனியில இருந்து நான் என்னோட சேலரின்னு ஒரு பார்ட்டை எடுத்து அந்த பார்ட்டை இந்த விஷயங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணணும்னு நினச்சேன். என்னை படிக்க வச்ச என்னோட பிஜி மிஸ்டர் ரவிசங்கர்ன்றவர் என்னை படிக்க வச்சிருந்தேன். நான் வேலை பார்க்கும்போதே என்னை MBA உடற்கல்வி ஆசிரியராக நான் இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேன் பாருங்க. அப்போ நீ வாங்குற 6000 ரூபா சம்பளத்தில் உனக்கு நீ பிஜி படிக்கிறதுனா படிப்பை நிப்பாட்டாதன்னு என்னை MBA பார்ட் டைமில் படிக்க வச்சு அதுக்கான ஃபீஸை அவர் தான் கட்டினாரு. ஸோ அவர் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் எனக்கு. நான் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நீ படிச்சுட்டு போயிடு, அந்த நன்றியோ விசுவாசத்தையோ நீ என்கிட்ட காட்டணும்னு கிடையாது. நீ சம்பாதிச்சு நீ ஒரு 10 பேரை படிக்க வச்சினா அந்த கிரெடிட்ஸ் எனக்கு வரும்னு சொன்னாரு. ஸோ அதை ஒரு இன்ஸ்பைரிங் வேர்டா, ஒரு உந்துதலான ஒரு வார்த்தையா நான் எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைக்கான வேலைகளை ஆரம்பிச்சேன். ஸோ வருஷத்துக்கு இத்தனை பேருக்கு நம்ம படிக்க வைக்கணும், ஃப்ரம் எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் யாருக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிளில் இருந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்டையும் இதே வார்த்தையை நான் கன்வே பண்ணேன், நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு 2-3 பேரை படிக்க வைங்க. ஸோ அந்த மாதிரி போன கிளைகள்ல இருந்து சில கிளைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதில் ஏதோ ஒரு அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த ஹெல்ப் பண்ணும்போது இந்த வருடம் சில மாற்றுத்திறனாளிகள், அவங்க எல்லா சமுதாயத்தை மாற்றும் திறனாளிகள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மென்டல் ஹெல்த் மட்டும் இல்ல, அவங்களுக்கான வில் பவர் ஆகட்டும். சமீபத்தில ஒரு கல்லூரியில ஒரு மேடம் பார்த்திருந்தேன். ஒரு ஸ்விங் செட்டர் ஒரு கம்பெனிக்கு வுமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ஸ்பீச் குடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த மேம் வந்திருந்தாங்க. அவங்க ஸ்டோரிய கேட்கும்போது, நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லையோ அப்படின்னு தோணும். ஏன்னா, நான் என்ன நெனச்சுப்பேன், அந்த ட்ரை சைக்கிள மிதிச்சு நம்ம தான் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் 5 கிலோமீட்டர் சைக்கிள்ல வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். நம்மளால தான் நெனச்சத படிக்க முடியல. நீங்க நல்ல என்னோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாம் முடிச்சுட்டு பிபிஎட் பண்ணியிருப்பேன். பிபிஎட் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் லா படிச்சிருப்பேன். இதுல எதுவுமே ஒண்ணோட ஒண்ணு சம்பந்தப்படாத விஷயங்களா இருக்குமே தவிர, பட் நாலேஜ்ன்றத நான் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேனே தவிர, அது அத வந்து இதுதான் நான் பிகாம் படிச்சதுனால அடுத்து எம்காம் தான் படிப்பேன்னு எந்த இடத்துலயுமே நான் ஸ்டாப் கேட் போட்டதே கிடையாது. அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணி எந்த கோர்ஸா இருந்தாலும் படிச்சு அதுக்கான வாய்ப்புகளை மட்டுமே உருவாக்கி போனனே தவிர, அதுல இருந்து நானு ஜங்கிளாய் மாறி மாறி போயிருப்பேன். பார்க்குறவங்க கூட நெறைய என்னோட இதுல கேட்க சொல்ல, சில கம்பெனிங்கள்ல என்னோட ப்ரொஃபைல் கேட்க சொல்ல, நான் எம்பிஏன்னு போட்டு குடுப்பேன். சில இடத்துல பிகாம் போட்டு குடுப்பேன். அப்ப கேட்பாங்க, எம்பிஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்களா? இல்ல. ஆல்வேஸ் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நாம என்னவா இருக்கோன்றத விட, நாம என்னவா இருக்க போறோம் அப்படின்றத திங்க் பண்ணிட்டு மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தேன். ஹார்ட் ஒர்க், டைம் மேனேஜ்மெண்ட் எந்த இடத்துலயுமே நான் ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. தெரியாத விஷயத்த கத்துக்கணும்னு நினைச்சேன். தெரிஞ்ச விஷயத்த இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நோ சொல்லல. எனக்கு இந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனில எங்களுக்கு ஒரு ஆர்டர் குடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கம்ப்ரைசர் லைன் நீங்க பண்ணணும் ஃபேப்ரிகேஷன்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் குடுக்குறாங்க. ஸோ நான் என்ன திங்க் பண்ணிட்டேன், அது கிரவுண்ட்ல போற பைப் லைன் ஒர்க்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஆக்சுவலா ஃபேக்டரியில மேல வர பைப் லைன், அதோட கன் பாயிண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ல ஏர் குடுத்து, அத கிளியர் பண்ணுன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த இடத்துல ஓகே சொல்லிட்டேன். டெக்னிக்கல் டீடைல் வாங்கி குடுத்துட்டேன். நான் ஸ்டடி பண்ணல. பட் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த வொர்க்குக்கு மட்டும் நைட்டு 2:00, 3:00 ஐ அம் ஸ்டாண்டிங் த சைட். ஒரு ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் ஆகாத ஒரு இடத்துல, ஒரு டெவலப் ஆகாத ஒரு இடத்துல, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ள ஒரு மொத்தமாக ஆண்கள் மட்டுமே அங்க நெறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல, ஒரு பெண்ணா அந்த இடத்துல 2 மணிக்கு, 3 மணிக்கு நின்னு ஈவன் ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் கூட இருக்காது. ஸோ அந்த மாரி பேசிக் நீட்ஸ் கூட இல்லாம, அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நின்னு, வொர்க் பண்ணி, அந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி, நான் குடுத்து வரும்போது அந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 100% ஒரு சின்ன ட்ராப் கூட இல்லாத அந்த ஏர்லைன போட்டு முடிச்சு டெஸ்டிங் அப்ப ஐ அம் வெரி ஹேப்பி. எ ஏறி குதிக்கல நான் அந்த இடத்துல. அந்த அளவுக்கான சந்தோஷம். ஒரு டெலிவரில ஒரு பேபி நியூ பார்ன் பேபி பொறந்திருந்தா எந்த சந்தோஷமோ, அந்த அளவுக்கு. ஏன்னா, நான் அந்த வொர்க் தெரியாத ஒரு வேலைய எடுத்துட்டேன். ஆனா, அது எனக்கு தெரியாதுன்னு எந்த இடத்துலயுமே காட்டிக்காம, அதுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷனல் ஆட்கள நிக்க வச்சு, அவங்க கிட்ட தான் நம்ம வொர்க் குடுத்துட்டோமே, நம்ம அந்த இடத்துக்கு போகாம நிக்கலாம் அப்படின்னும் இல்லாம, அந்த வொர்க்க நின்னு காலையில 7 மணிக்கு ஹேண்ட் ஓவரிங் சொல்லிட்டு, நைட்டு 2 மணி, 3 மணிக்கெல்லாம் நாங்க நின்னு, முடிச்சு ஈவன் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போய் பிரஷ்ஷே பண்ணேன். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த இடத்துக்கு நாங்க ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனில ஈவன் கார்டனிங் பண்ணுங்க. யூ ஆர் த என்விரான்மென்டல் ரிலேட்டட் கன்சல்டன்ட்னா, ஸோ நீ கார்டன் பண்ணு. அது நாங்க எப்படி பண்ணோம்னா, இங்க இருந்து ராஜமுந்திரி கிளம்பி போயிட்டு, பெங்களூர் ஆகட்டும், இப்படி எங்கெல்லாம் ஈரோடு ஆகட்டும், இப்படி எங்கெல்லாம் பிளான்டேஷன் அதிகமா இருக்குமோ, அங்கெல்லாம் போயிட்டு அந்த இடங்கள நேரா செக் பண்ணி, ஈவன் சக்சஸ்ஃபுல்லா இண்டஸ்ட்ரிக்கு நாங்க கார்டனிங்கும் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சோம். அத டிசைன் பண்ணி, நல்ல ஒரு ஆர்க்கிடெக்சர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க மூலியமா டிசைனிங் பண்ணி கிளையன்ட்டுக்கு குடுத்து, தே ஆர் ஆல் வெரி ஹேப்பி. அவங்களோட இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தீபா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா, ஓகே தீபா பண்ணிடுவாங்க. அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல நான் கொண்டு வர்றதுக்கு இத்தன ஸ்ட்ரகிள தாண்டி நாங்க யோசிச்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் நாங்க லேண்ட்ஸ்கேப்ல வந்து எல்லா ஒர்க்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில ஏ டூ இசட் அவங்க ஸ்டார்ட்டிங் அவங்களோட அப்ரூவல் ஒர்க்ல ஆரம்பிச்சு, அவங்களுக்கு கடைசியில ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு,
அவங்க வெளியே போகும்போது அந்த க்ரீனரியா லேண்ட்ஸ்கேப் வரைக்கும் பண்ணி ஹாப்பியாக வெளியே வர அளவுக்கு எங்களோட இண்டஸ்ட்ரியும் ஃபார்ம் ஆயிடுச்சு. 16 இயர்ஸ் முடிஞ்ச போது ஆல்மோஸ்ட் 17th இயர் எங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உமன் பிஸ்னஸ் மேனாக இதை நடத்திட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எப்போவுமே நான் என்ன நிறைய லவ் பண்ணுவேன். செல்ஃப் லவ். எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் ஒரு ஒரு இடத்துலையும் அடிபடும் போதும், அவமானப்படும் போதும், தயவு செஞ்சு அவமானங்களை நினச்சி துவண்டு போயிடாதீங்க. அவமானங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கான ஒரு பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டரில் ஒரு பாலை நார்மலாக மேலே வச்சிங்கன்னா அது மேலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த பாலை உள்ளே அழுத்தும் போது அது பக்கெட்டுக்கும் மேலே வரும். அந்த மாதிரி தான் நம்ம கடந்து வர பாதைகளில் நிறைய அவமானங்களை சந்திக்கும் போது அது வந்து நமக்கான மோட்டிவேஷனலாக அடுத்த லெவலுக்கு இன்னும் வேகமாக கொண்டு போகுன்றதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அத்லெட்டிக்ஸில் குள்ளமாக இருக்கேன்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் கபடியில் ஒரு ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியும் ஒரு நேஷ்னலும் போகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குன்றத நான் ப்ரூஃப் பண்ணியிருந்தேன். பிஸ்னஸில் யூ ஆர் நாட் ஏ இன்ஜினியர், யூ ஆர் நாட் ஏ குவாலிஃபைட் பர்சன்னாங்க. பட் 10 இன்ஜினியரை வச்சு என்னால் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டரில் யூஜி எலிஜிபிள் இல்லைன்னு அந்த கல்லூரியில் அத்தனை பேர் நம்ப மாட்டீங்க, அத்தனை பேரும் சூழ்ந்து பண்ண அவமானத்தில் அந்த இடத்துல என்னடா லைஃப் இதுன்னு தோன்றும் போதெல்லாம், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், அடுத்து நான் பேக் எடுக்கிறது எப்படின்னா, அன்னைக்கு நைட்டே முடிஞ்ச அளவுக்கு அழுதுடோன்னு இல்லை, அதுவும் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் அழுதுட்டு அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு வெரி ஸ்மைலிங்கோட என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் மகிழ்ச்சியோடு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பியாகவும் ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் நான் என்ன எல்லா இடத்துலையும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுன்றதை என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷ்னலாக வச்சுருக்கேன். இந்த பிஸ்னஸ் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்து போகும் அப்படின்றது நாங்கள் டெஸ்டினேஷனே ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நாங்கள் அடுத்தடுத்த லெவல் ஒரு வருஷமும் நான் சமீபத்தில் ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸு என்னோட மைண்டில் ஓடுற விஷயம், போதும் நம்ம ரொம்ப ஓடிட்டோம். ஸோ 10க்கு 10 ரூமில் ஆரம்பித்த நம்மளோட வாழ்க்கை இன்றைக்கி எல்லா விதமான சொஃபஸ்டிகேட்டடாகவும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். போதும் கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்லோ டவுன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நியூ பிகினிங் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவில் மேன் பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசன்ட்லி ஒரு மீட்டிங்கில் ஒரு பர்சனோட மிஸ்டர் ஜாங் அவரோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு ப்ராஜெக்ட்னு ஓடிக்கிட்டு இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு செட் அப் சம் ரெகுலர் பிஸ்னஸ், ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஸ்லோ டவுன் அவர் பிஸ்னஸ். ஒரு ரிட்டைர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் என்னோட லைஃப்பை ஒரு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோன்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னு, இப்போது இண்டஸ்ட்ரிக்கும் மேன் பவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 months பேக் நாங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு 25 பேரை மேன் பவர் கொடுத்துருக்கோம். ஸோ எங்கெல்லாம் நாங்கள் ஸ்லோ டவுன் ஆகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நல்ல உள்ளங்கள் எங்களை புஷ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி முன்னாடி தான் தள்ளிட்டு போகிறாங்களே தவிர எங்களால் எந்த இடத்துலையும் ஸ்லோ பண்ணவும் முடியல, பேக் வரவும் முடியல. ஸோ என்ன சார்ந்த இப்போ என்னோட ஒர்க் பண்ணுறவங்களையே பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்கள அவங்களுக்கு பர்சன்டேஜ் மாதிரி ஷேர் பண்ணி அவங்கள அந்தந்த ஒர்க்கை லீட் பண்ண இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் அந்தந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணி அவங்களுக்கான இன்கமும் ரெவென்யூவும் அதிகமாகணும், ப்ளஸ் கம்பெனி மேலேயும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. அதே மாதிரி இந்த பிளைண்ட்ஸ்க்கு பண்ணுறது எனக்கு அப்புறம் என்னோட டாட்டர்ஸ் கம்பல்சரி கண்டினியூ பண்ணணும். அவங்களுக்கான ஒரு இடத்துல, ஏன்னா அவங்க வந்து ட்ரெயினில் ஏறி பிச்சை எடுக்கும் போதோ அவங்க உதவி கேட்டு போகும்போதோ நிறைய பேர் விழுந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கொரியன் கம்பெனியோடு சேர்ந்து என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமா அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்துல அந்த ஒயர் பின்னுற ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சேர் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா அங்கங்கே அலுவலகத்துகளில் போயிட்டு ரிப்பேர் ஆன ஒர்க்கை சரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு தினமும் 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு போகக்கூடிய ஒரு வேலையாக அவங்க உட்காந்து வேலை பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பிடமாக உருவாக்கி கொடுக்கணும்
அப்படின்றது அடுத்த ஒரு ஒரு 1 இயர்க்குள்ள அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கான விஷயத்த செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு இருக்கோம். அது என்னோட ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நம்மளோட ஃபோட்டோ கூட அவங்க வீட்டோட வால் ஃப்ரேமில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ வாண்ட் எ ஃபவுண்டர் ஆஃப் சம் பிளைண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு அவங்களோட இடத்துல என்றைக்குமே நான் இருக்கணும் அப்படின்றத நோக்கி என்னோட அடுத்த இது போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் என்னோட லைஃபோட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கேட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல நான் மாற்றி யோசித்ததுனால மட்டும்தான் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் விமனாக என்னால் நிற்க முடியுது. ஒரு இடத்துலையும் நீ 100 மீட்டர்ஸ் ஓட தகுதி இல்லைன்னு சொல்லும்போது அன்றைக்கே நான் உட்கார்ந்து இருந்தேன்னா என்னால் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணியிருக்க முடியாது. என்னாலேயே இவ்வளோ முடியுதுன்னா ஏன் உங்களால் முடியாது? ஒவ்வொருத்தரும் உமன்ஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளோட பர்சனல் பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றது இல்லாமல் தன்னம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியும் நேர்மையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒருத்தரால் சக்ஸஸ்ஃபுல் உமனாக வர முடியும். அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்டாக உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன்னு கூட எடுத்துக்கலாம். ஜீரோவில் ஆரம்பித்த என்னோட பிஸ்னஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு ஒரு 50 lakh to 70 lakhs நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் நொய்டாவில் ஒர்க் பண்ணுறோம், பூனேயில் ஒர்க் பண்ணுறோம், டெல்லியில் ஒர்க் பண்ணுறோம், கியா மோட்டார் அனந்தபூரில் ஒர்க் பண்ணுறோம், ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு போய் சேர்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மார்க்கெட்டிங்கோ எங்களோடதை கொண்டு போய் கொடுக்கல. நான் என்னோட வேலையை என்னோட ஒர்க்கை திறம்பட செஞ்சதுனால மட்டுமே இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது. ஸோ நமக்கான வேலையை நம்ம கரெக்டாக செய்யும்போது நாம் எங்கே போய் நிற்கணுமோ அந்த இடத்துக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்த்துறோன்றது மறுக்க முடியாத உண்மை. ஸோ எவ்ரி டே இதுதான் டெய்லி நம்ம ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க்கில் ஐயோ ஒரு சலிப்போ ஒரு என்னடா அப்படின்ற வார்த்தைகள் இந்த விஷயங்கள் இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா இது மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் பர்சனல் ஆகட்டும் அஃபிஷியல் ஆகட்டும் இன்னைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷ்னலாக உங்ககிட்ட பேசுகிறனாலும் நிறைய இடங்களில் அதை தாண்டினதுனால மட்டும்தான் இந்த மாற்றி யோசியில் நின்று நான் உங்களுக்கான மாற்றி யோசிக்கிற யுக்தியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதானே தவிர இதில் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் நீங்கள் அச்சீவ் பண்ணல, நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் நீங்கள் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்றதுக்கான ஒரு இன்விடேஷன் தான் இந்த ப்ரோக்ராம் மூலயமா என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது. இந்த மாற்றி யோசி ப்ரோக்ராம் மூலயமா என்னோட லைஃப்பில் இருந்த சில ஸ்ட்ரகிளையும் பிஸ்னஸில் நடந்த பல விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு நன்றி. வணக்கம்.